வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா DS3231 RTC மாடலில் வந்து Raspberry Pi Picoவில் எப்படி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் பார்ப்போம். ThonnyIDEயில் இந்த சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா பின் I2C ரெண்டே வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம I2C ப்ரோட்டோக்கால் வழியாக தான் பண்ண போகிறோம். அதனால் I2C வந்து மெயின். இதில் அடுத்து DS3231 I2Cலேருந்து DS3231 I2C கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து கோடு எழுதியிருக்கோம். நம்ம அந்த கோடு தான் வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நம்ம நியூ டைம் வந்து டிலேக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே அடுத்து DS_I2Cயில் வந்து I2C பின் வந்து நான் அசைன் பண்ணுறேன். I2C பின் வந்து அசைன் பண்ணும்போது I2C வந்து 0. இந்த Raspberry Pi Picoவில் 0th I2C தான் யூஸ் பண்ணுறோம். அதோட பின் டீட்டெயில் வந்து STA வந்து 16, SCL வந்து 17. இப்போ இந்த பின் கனெக்ஷனில் வந்து DS3231க்கும் Raspberry Pi Picoக்கும் வந்து கரெக்டாக இந்த கனெக்ஷன் மேக் பண்ணால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அதனால் அதில் இருக்க STA Picoவில் வந்து 16 பின்னுக்கும், Picoவில் 17ல் இருக்கிறது DS3231க்கு SCLக்கும் போகணும். அடுத்து வந்து I2C வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். I2Cயில் என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அது மட்டும் உங்கள் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வேறு என்ன டிவைஸு கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த DS3231ல் வந்து என்ன பேராமீட்டர் இருக்குன்னா, இனிஷியலேஷன் பேராமீட்டர் இருக்குது, செட் டைம் இருக்குது, ரீட் டைம் இருக்குது. இப்போ இதில் அட்ரஸ் வந்து 68ங்கிறது வந்து இங்கே வந்து டிஃபால்ட்டாக நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து ரெஜிஸ்டர் வந்து 00. இப்போ DS3231 ஆஃப் I2C I2Cயில் வந்து டிஎஸ்ங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ டிஎஸ்ன்னு கால் ஃபார் பண்ணும்போது எவ்ரி டைம் கால் ஃபார் பண்ணும்போது DS3231 I2Cயில் வந்து இந்த பின்னு வந்து இல்லை என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து கால் ஃபார் பண்ணோம். அடுத்து வந்து கரண்ட் டைம் TS.set டைம் 2 பேராமீட்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எதுக்காகனா, இப்போ இனிஷியலாக வந்து நம்ம ஒரு டைம் செட் பண்ணணும். இப்போ இனிஷியலாக ரேண்டமாக ஏதோ ஒரு டைம் இருக்கும் உங்களுக்கு. 2000ல் ஏதோ ஒரு டைமிங் ரேண்டமாக இருக்கும். இப்போ இனிஷியலாக அந்த மாடியூலில் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து செட் பண்ணி அனுப்பணும். இப்போ நான் வந்து இந்த டேட்டை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். 18/5/21 12:52:01 போடுறேன். டே வந்து செகண்ட் டே போடுறேன். ஃபார்மேட் வந்து என்னென்னா செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு, வீக்கு, டே, மந்த்து, இயர். இப்போ இதில் வந்து டபிள்யூவில் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஒன்றுனா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேங்கிறத நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் டேவனா இதில் வந்து நான் அதை கேப்சர் பண்ணி எடுக்கும்போது என்ன டேவோ அதை மேட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஒயிலா லூப்பில் வந்து TS ரீட் டைம்ங்கிறத நம்ம பண்ணும்போது என்ன இருக்கோ அது இருக்கும். இப்போ இனிஷியலில் வந்து இந்த கரண்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் அந்த பேராமீட்டர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இனிஷியலாக மட்டும்தான் அந்த பேராமீட்டர் உங்களுக்கு தேவை, மற்றபடி தேவையில்லை. இப்போ ஏதோ செட்டப் பண்ணியிருக்கீங்க, சுவிட்ச் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி செட்டப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னா, அப்போ அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணி கால் ஃபார் பண்ணும்போது அந்த ரொட்டீனில் வந்து அதை வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ செட் டைமில் வந்து என்னென்னா செல்ஃப் ஆஃப் நவ் டைம் என்னங்கிறது, அதாவது செட் டைமில் வந்து நம்ம கொடுக்குற அந்த பேராமீட்டர் வந்து நவ் டைமில் வந்து காப்பி ஆகிரும். அது வந்து I2Cயில் வந்து ரிட்டன் டு மெமரியில் வந்து நம்ம வந்து அந்த அட்ரஸில் அந்த ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோன்னா DS3231 RTCயில் வந்து ரைட் ஆகிரும். அதே ரீட் பண்ணும்போது அந்த பேராமீட்டர் லாஸ்ட்டு ஒரு பேராமீட்டர் 7ங்கிறத கால் பண்ணுவோம். அப்போ அந்த பாயிண்டர் 0, அந்த ரெஜிஸ்டர் வந்து 0ல் வந்து எத்தனை பேராமீட்டர் வந்து காப்பி பண்ணணும். இப்போ 0 to 6 வரைக்கும் நம்ம காப்பி பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர் வந்து. அப்போ 7 பேராமீட்டர் நமக்கு தேவை. இப்போ 7ங்கிறது லாஸ்ட் நோட்டேஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ரீட் பண்ணும்போது I2C ரீட் ஃப்ரம் மெமரி அப்படின்னு போட்டு அந்த அட்ரஸ்ஸு, அதோட ரெஜிஸ்டரு, அந்த பேராமீட்டர் 7 போட்டோடனே இப்போ டீயில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அந்த வேல்யூ வந்து டீயில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். டீயில் இந்த அறையில் வந்து இப்போ 0ல் 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கும். இப்போ 4, 5, 6 வந்து உங்களுக்கு டேட்டு, என்ன டே, இன்றைக்கி என்ன டேட்டு அப்படிங்கிறது அந்த பேராமீட்டர் இருக்கும். அதே மாதிரி 210ல் வந்து டைமு, ஹவரு, மினிட்டு, செகண்ட் அந்த பேராமீட்டரில் இருக்கும்.
இப்போ என்னோட இந்த ஒர்க்கை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த சோர்ஸ் கோடு லிங்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதிலே வந்து STL வந்து LogicAnalyzerல கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். இப்போ LogicAnalyzerல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கேப்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு 4 இட்டரேஷன் வந்து கேப்சர் ஆகிருக்கும் இங்கே உங்களுக்கு. இப்போ இதில் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ரீடு ரைட் மட்டும் தான் சொல்கிறேன். இதில் STL வந்து எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு LogicAnalyzerல சைடில் வந்து அனலைசர் டேப்பில் வந்து I2C வந்து அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து பிரித்து கொடுத்துரும். உங்களுக்கு அதுவே I2Cயில் வந்து டேட்டா பிரித்து கொடுத்துரும். இல்லாட்டினா நீங்கள் பிட் வைஸாக மேனிபுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். LogicAnalyzerல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரைட் பண்ணுறோம். அந்த 1252.0ங்கிறத வந்து 18/5/21 டே வந்து 2ங்கிறத வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். அப்போ அந்த ஆப்ஷன் தான் இங்கே நடக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமீட்டர் வந்து என்ன இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அட்ரஸ்னால் T0. இப்போ T0ங்கிறது நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த இதில் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு T0 அட்ரஸ், ஸ்லேவ் அட்ரஸில் வந்து 0ங்கிற ரெஜிஸ்டர் நோட்டேஷன் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து அந்த 0வில் வந்து இந்த பேராமீட்டர் எல்லாத்தையும் ரைட் பண்ணுது இது. இப்போ ரைட் பண்ணோடனே இந்த பேராமீட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேராமீட்டர் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இனிஷியலாக செட் பண்ணுறப்ப இந்த கரண்ட் டைம் வந்து நான் ரைட் பண்ணுறேன். அப்போ இது வந்து ரைட் ஆப்ரேஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரைட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் எல்லாமே இருக்குது. அடுத்து ரீட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவில் வந்து நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணுறோம், கண்டினியூஸாக ரீட் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இது பண்ணுறோம், டேட்டா ரைட் ரீடு. இப்போ ரைட் பாயிண்டரில் வந்து நம்ம டேட்டா ரைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்லேவ் வந்து இருந்து நம்ம ரீட் பண்ணுறோம் ஃபுல்லாக எல்லா டேட்டாவும். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து D0வில் லாஸ்ட் பிட் 0ன்னு வச்சுக்கிடுறோம். Dங்கிறது வந்து ஸ்லேவ் அட்ரஸ்ஸு. இப்போ D0வில் ஒரு டேட்டாவை வந்து 0ங்கிற ஒரு பாயிண்டர் வந்து நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இடம் தான் அந்த இடம். உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்டில் வந்து D0வில் ரெஜிஸ்டர் அட்ரஸ் 0ன்னு போட்டுட்டோன்னா அடுத்து ரீட் பண்ணுறது வந்து D1ல் 7 பேராமீட்டர்ஸ் 0 to 6 ரெஜிஸ்டர் வரைக்கும் உள்ள பேராமீட்டர்ஸ் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம். அந்த கேப்சர் பண்ணதை அப்படியே அந்த அரே T அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிடும். அந்த வேல்யூ தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ரைட்டு, அப்புறம் வந்து அந்த ரெஜிஸ்டர் அட்ரஸ் 0 கொடுத்துருப்போம். அடுத்து வந்து ரீடு, அடுத்து ரெஜிஸ்டர் அட்ரஸ் 0லேருந்து இப்போ உங்களுக்கு 1252.00 இப்போ இனிஷியலாக ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரீட் பண்ணுறப்ப அந்த பேராமீட்டர் 0ங்கிற பேராமீட்டர் உங்களுக்கு கிடைக்குது. சடனாக பண்ணுறோம், ஒரு செகண்ட் டிலே பண்ணாமல் பண்ணுறோம், அதனால் இது. அடுத்து ஒரு செகண்ட் டிலே பண்ணி பண்ணும்போது 1252.01 டே டைம் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ 4 இட்டரேஷன் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இட்டரேஷன் ரைட்டு, செகண்ட் இட்டரேஷனில் வந்து 0ங்கிறது இருக்கும், தேர்ட் இட்டரேஷனில் 1 2, அடுத்து லாஸ்ட் உள்ளதில் வந்து உங்களுக்கு 3 இருக்கும். அந்த நோட்டேஷன் இதில் காமிச்சிருப்பேன், நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் கூட நான் உங்களுக்கு ஜிட்கப்பில் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவலில் வந்து புது கண்டென்ட்டாக நம்ம புது கண்டென்ட்டு புது டாப்பிக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.